Hello everyone, welcome to English class. Today we are going to see a prose in Unit 2. Before that, I'll ask one question. Have you remember any childhood incident that happened which is that ends in unpleasant moment? Yes, okay. Yes. Okay. Today we are going to see a prose in Unit 2. The topic of the prose is That Sunday Morning. Okay, it was written by Savita Singh. In this prose, we are going to see this is a story. This is an unpleasant episode. That is, episode means story. This is an unpleasant episode of the author Savita Singh and how she managed to get out of it. ஓகே, இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவிதா சிங் தான் இந்த ப்ரோஸை எழுதினவங்க. இந்த ப்ரோஸோட ஹெட்டிங் என்னென்னு பார்த்தோன்னா, தட் சண்டே மார்னிங். ஒரு சண்டே மார்னிங், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்பிளசன்ட்னா வந்து ஒரு கசப்பான அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எபிசோடு, இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சவிதா சிங்கும் அவரோட பிரதர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த சண்டே மார்னிங் ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு அசம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுலேருந்து எப்படி அவங்க வெளியில் வந்தாங்க, எப்படி அதை மேனேஜ் பண்ணிட்டு அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோஸோட அவுட்லைன். ஓகேவா, இந்த ப்ரோஸோட ஸ்டோரியே அதுதான். இதுதான், திஸ் இஸ் தன் அவுட்லைன் ஆஃப் திஸ் ப்ரோஸ். ஓகே, கேன் யூ மூவ் ஆன் டு see the prose? Yes. Okay. The writer's father was posted in Patna. On the first Sunday, she and her brother decided to go cycling in the morning. As it was very early in the morning, only a few people were on the roads. The roads with the trees lining them were good and shady. There were no grand buildings or monuments as in Delhi. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தர், அதாவது இந்த ரைட்டரோட ஃபாதர் வந்து பாட்னாக்கு மாறியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா டெல்லியில் இருந்திருக்காங்க. டெல்லியிலேருந்து அவங்க ஃபாதருக்கு, அதாவது சவிதாவோட ஃபாதருக்கு வந்து போஸ்ட்டை வந்து மாற்றி போட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் எங்கே டெல்லியிலேருந்து பாட்னாக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த பாட்னாக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு சண்டே அவங்க அந்த ஊருக்கு வந்து. ஸோ அவங்க அந்த ஃபஸ்ட்டு சண்டே வந்து அந்த ரைட்டர், அந்த சவிதா சிங்கும் அவரோட பிரதரும் வந்து சைக்கிளிங் பண்ணலாம், நம்ம சைக்கிள் ஓட்டலாம் நம்ம மார்னிங் போய் அப்படின்னு சொல்லி சண்டே மார்னிங் பிளான் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டுறதுக்காக போகிறாங்க. அது ரொம்ப ஏர்லி மார்னிங்காக இருந்ததால் ரோட்டில் வந்து ஒரு சில பீப்புள் தான் இருக்கிறாங்க. ஒன்லி ஃபியூ பீப்புள் வேர் ஆன் தி ரோட்ஸ். ஓகே, அந்த ரோட்ஸ் எப்படி இருக்குன்னா, ட்ரீஸ் லைனிங் தெம் வெரி குட் அண்ட் ஷேடி. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து நல்ல மரங்களால் சூழப்பட்டு நல்ல அழகாக இயற்கையாக இருக்குது. அந்த இடத்துல வந்து கிராண்ட் பில்டிங்ஸோ ஒரு மான்யூமெண்ட்ஸும் இல்லை டெல்லியில் இருக்கிற மாதிரி. நம்ம டெல்லியில் பார்ப்போம் இல்லையா, இந்த இந்தியா கேட் இருக்கும், குதுப் மினார் இருக்கும், நிறைய விஷயங்கள் அங்கே கிராண்ட் பில்டிங், பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பில்டிங்கும் மான்யூமெண்ட்டும் இந்த பாட்னால இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆஃப்டர் சைக்கிளிங் ஃபார் about half an hour, her brother got bored and challenged his sister for a cycle race, and the loser should treat the other with a chocolate. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க, சைக்கிள் ஓட்டி அவங்க ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அந்த பிரதர், சவிதாவோட பிரதர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து போர் அடிச்சதால் அவர் தன்னோட சிஸ்டர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு, நம்ம சைக்கிள் ரேஸ் வச்சுக்கலாம், யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்க வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், ஜெயிச்சவங்க வந்து, அதாவது அவுட் ஆனவங்க ஜெயிச்சவங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. ஓகே, Savita agreed and they were off for the race. Savita அந்த சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு they were ready for the race. That was not the first time they had raced. Usually her brother would win and boasted about it for days. இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது அவங்க சைக்கிள் ரேஸ் பண்ணிக்கிறது, நிறைய வாட்டி நடந்திருக்கு. யூஸ்வலாக வந்து அவரோட பிரதர், அதாவது சவிதாவோட பிரதர் தான் வந்து எப்போவுமே சைக்கிள் ரேஸை வின் பண்ணுவார். வின் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் அதை சொல்லிக்கிட்டே சுற்றுவாராம். அதாவது நான் தான் வின் பண்ணேன், சேலஞ்ச் பண்ணால் அவுட் ஆகிட்டா, நான் தான் ஜெயிச்சேன்னு அவர் சொல்லிக்கிட்டே சுற்றுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் சவிதா சிங் வாஸ் டிட்டர்மைன்ட் டு வின் திஸ் ரேஸ். ஸோ ஷீ பெடல்ட் as fast as she could. ஓகே, இந்த வாட்டி சவிதா என்ன நினச்சாங்க, இந்த வாட்டி நான் தான் இந்த ரேஸில் ஜெயிக்கணும், நான் மட்டும்தான், அதாவது அவங்க பிரதரை விட தான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி she was determined to win this race. So she pedaled as fast as she could. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பெடலை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சைக்கிள் வந்து அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க பெடல் பண்ணிட்டு போகிறாங்க. her legs ached and her skirt was spread out wanting to hit her face. ஸோ என்ன ஆகுது, அவங்க கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம சைக்கிள் வந்து ஸ்பீடாக பெடல் பண்ணால் எப்படி கால் வலிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கால் அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சு அவங்க ஸ்கர்ட் வந்து பறந்து வந்து அவங்க ஃபேஸ் கிட்ட படுது. அதாவது வந்து அவங்க ஃபேஸ் கிட்ட படுற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க பெடல் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், ஷி வாஸ் ப்ரீதிங் ஃபாஸ்ட், couldn't see anything clearly. அவங்களுக்கு வந்து ப்ரீதிங் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறதால அவங்களால எதுவுமே கிளியராக பார்க்க முடியல. soon she drew level with her brother and then gradually she moved ahead. ஸோ அந்த மாதிரி அவங்க பிரதரை விட கொஞ்சம் தாண்டி அவங்க கிராஜுவலாக மூவ் பண்ணிகிட்டே அவங்க பிரதரோட கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டாங்க. அதாவது
ஒரு லெவலுக்கு மேலே அவங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டாங்க, அவங்க பிரதரை விட தாண்டி ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. ஓகேவா, திஸ் இஸ் அபவுட் தி ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஓகே, கேன் யூ மூவ் ஆன் டு see the second section? Yes. As Savita was ahead of her brother, she could see the comer in a cloudy form. She was about to shout with joy. Okay, just then she saw a cow that stood in the middle of the road. She applied the brake suddenly but was thrown off the cycle. She landed onto the back of the cow. ஓகே, என்ன ஆகுதுன்னா சவிதா வந்து அவங்க பிரதரை விட கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க இல்லைங்களா. அவங்க கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அங்கே தூரத்துலேருந்து வராங்க. அது இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மங்கலாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெரியுது சவிதாவோட கண்ணுக்கு. ஷி வாஸ் அபவுட் டு ஷவுட் வித் ஜாய். அவங்க வந்து கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தோஷத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, ஜாய் ஜஸ்ட் தென் ஷீ saw a cow that stood in the middle of the road. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்க ஒரு கவ்வை வந்து அவங்க சைக்கிள் ஓட்டிகிட்டே வரும்போது ரோடோட மிடில் வந்து ஏதோ ஒரு ஒரு மாடு, பசு மாடு நிற்குது. அதை பார்த்தோன்னே அவங்க பிரேக் சடனாக அப்ளை பண்ணவும் அந்த சைக்கிள்லேருந்து அவங்க ஜம்ப் பண்ணி போய் அந்த கவ் மேலே உட்காந்துட்டாங்க. ஓகேவா, அந்த சைக்கிளில் பட் வாஸ் த்ரோன் ஆஃப் தி சைக்கிள். அந்த கவ்வை பார்த்த உடனே அவங்க சடன் பிரேக் போட்டதும் அந்த பிரேக் போட்ட உடனே அவங்க சைக்கிளில் இருந்து ஜம்ப் பண்ணி போய் அந்த கவ்வோட பேக்ல லேண்ட் ஆயிட்டாங்க. ஷி லேண்டட் ஆன் டு தி பேக் ஆஃப் தி கவ். நெக்ஸ்ட், த கவ் வாஸ் ஸ்டார்டில்ட் அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஃபியர். அந்த கவ் மேலே ஏதோ ஒன்று வந்து அவங்க போய் உட்காந்துட்டாங்களே சவிதா, அதை பார்த்தோன்னே கவ் வந்து மிரண்டு பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த கவ். சவிதா clung to her tightly for her dear life. சவிதா என்ன பண்ணாங்க, பயம் இருக்குது அவங்க மனசில், பட் அதை வெளியில் காட்டிக்க கூடாது, தம்பிக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாட்டை வந்து இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. எதுக்கு, அவங்களோட லைஃப்காக. எங்கே நம்ம கீழே விழுந்துருவோமோ அடிபட்டுருமோ அப்படிங்கிற பயத்தில் அந்த சவிதா என்ன பண்ணாங்க, அந்த மாட்டை, அந்த பசு மாட்டை, அந்த கவ்வை வந்து டைட்டாக கிளங் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா. The frightened cow charged straight at the cavalry officers who were on horseback. அந்த கவ் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போய் லேண்ட் ஆச்சுன்னா, ஃப்ரைட்டன் அந்த பயந்து போன அந்த கவ் வந்து ஓடி போய் அந்த ஹார்ஸ், என்ன சொல்கிறது, ஹார்ஸ் தட் இஸ் அந்த குதிரை பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த கேவல்ரி ஆஃபீஸரோட அந்த ஹார்ஸ் எல்லாம் கட்டி வைக்கிற இடத்துக்கு போய் அது லேண்ட் ஆகிடுச்சு. த ஹார்ஸஸ் பேனிக்டு அண்ட் ஸ்கேட்டர்டு. என்ன, அந்த கவ் ஓடி போன அந்த பார்த்த உடனே அந்த ஹார்ஸஸ், அந்த குதிரைகள்லாம் என்ன ஆச்சு, அதுவும் பயந்து போய் ஸ்கேட்டர்டு. நேராக அந்த ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்த அந்த ஹார்ஸஸ் எல்லாமே வந்து என்னாச்சு, செதறிடுச்சு. அதாவது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமாக ஓட ஆரம்பிச்சிச்சு. There was regular rush everywhere. The cow managed to fall into ditch and in the process freed Savita. She landed on the soft earth bordering the ditch. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவிதா வந்து இந்த மாட்டு மேலே உட்காந்துட்டு மாடு வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடி போய் அது என்ன ஆச்சு, அந்த குதிரைகளில் கட்டி வைக்கிற அந்த இடத்துல வந்து போய் அது லேண்ட் ஆகிடுச்சு. லேண்ட் ஆன அந்த குதிரைகளில் என்ன ஆச்சு, அந்த மாட்டை பார்த்த உடனே பயந்து அதுங்கெல்லாம் ஒவ்வொரு பக்கமாக சிதறி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததும் சவிதா என்ன, அதாவது அந்த இடம் ஃபுல்லாக ஒரே ரஷ் ஆகிடுச்சு. அந்த கவு டேரெக்டாக என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு டிட்ச், ஏதோ ஒரு குழிக்குள்ளே போய் அந்த மாடு விழுந்துருச்சு. அந்த மாடு விழுந்தோடனே சவிதா என்ன பண்ணாங்க, மாட்டு மேலே தானே உட்காந்துருந்தாங்க, அவங்களும் போய் வேற ஒரு டிட்சில் விழுந்துட்டாங்க. ஷீ லேண்டட் ஆன் தி சாஃப்ட் எர்த் பார்டரிங் த டிட்ச். அந்த கவு குழிக்குள்ளே விழுந்துருச்சு. சவிதா வந்து அந்த குழிக்கு வெளியில் விழுந்துட்டாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாடை வந்து அவங்கள விட்டுருச்சு. இது வந்து about second section. And shall we move on to see the third section? I hope you all understand. Okay, we move on to section 3. சவிதா sat up with pain. சவிதா வந்து வலியோட உட்காந்துருக்காங்க. எங்கே, அந்த குழியில் விழுந்த மாடு வந்து குழியில் விழுந்துருச்சு டிட்சில். சவிதா வந்து அந்த டிட்சுக்கு வெளியில் உட்காந்துருக்குறாங்க. ஓகேவா. வித் பெயின், அவங்க வலியோட உட்காந்துருக்குறாங்க. The cavalry horses were still out of control. Some of them were running madly in circles. Their riders tried to bring them under control. ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா, சவிதா வலியோட உட்காந்துருக்குறாங்க. அந்த ஹார்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த குதிரைகள்லாம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் செதறி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு சில குதிரைகள் வந்து ரவுண்டாக அந்த சர்க்கிள்லையே சுற்றி ஓடிட்டுருக்கு. அதோட கண்ட்ரோலர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ரைடர்ஸ், அவங்களாம் வந்து அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த குதிரைகள் எதுவுமே கண்ட்ரோலில் வரலை. Two horses were not seen anywhere and another horse threw its rider right in front of the narrator's eyes. ஸோ என்ன ஆச்சு, இந்த குதிரைகள்லாம் சிதறி ஓட ஆரம்பிச்சிச்சு பயத்தில். கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அந்த நரேட்டர் ஐஸ், சவிதா கண்ணோட முன்னாடியே வந்து என்ன ஆகுதுன்னா, 2 குதிரைகள் வந்து என்னது, அவங்க கண்ணுக்கு தெரியாமல் அவங்க எங்கேயும் தள்ளாடி ஓடிட்டு இருக்குது. ஒரு குதிரை வந்து அது மேலே உட்காந்து இந்த ரைடர் வந்து தூக்கி போட்டுருச்சு. ஓகேவா. அது மேலே அது ஓடும்போது ஸ்லிப்பாகி ஒரு கீழே விழுந்தது அந்த நரேட்டர் கண்ணு முன்னாடியே பார்க்குறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட், he landed in the ditch just next to the cow.
அந்த தூக்கி போட்டுச்சு இல்லையா அந்த குதிரை ஒரு ரைடரை, அந்த ரைடர் எங்கே போய் விழுந்தாருன்னா அந்த கவ் இருக்கிற அடுத்த குழியில், இந்த கவ் ஒரு குழியில் இருக்குன்னா அந்த குழிக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குழியில் போய் அந்த ரைடர் விழுந்துடுறாரு. The cow thought it was another attack and lowered its head at the unlucky man. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கவ் என்ன நினைக்குது, ஓ இது இன்னொரு அட்டாக் போல, நம்ம இன்னொருத்தர் வந்து விழுந்துட்டாரு போல அப்படின்னு நினச்சி அது இன்னொரு அன்லக்கி மேனை போய் இது முட்டிடுச்சு. lowered its head at the unlucky man. The poor man climbed hurriedly out of the ditch, tearing his pant at an awkward place. ஸோ என்ன ஆகுது, அந்த மாடு போய் இன்னொருத்தரை முட்டிடுச்சு. முட்டின உடனே அவருக்கு பயந்து அவர் மேலே ஏறி வந்துட்டார், அந்த குழியிலேருந்து மேலே ஏறி வந்துட்டார். ஓகேவா, அந்த குழியில், அந்த மாடு விழுந்த குழியில் தான் இவரும் போய் விழுந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே இந்த மாடு பயந்து போய் ஐயோ இன்னொருத்தர் வேற நம்ம விழுந்துட்டார் போலையே அப்படின்னு நினச்சி அது திரும்பி அவர் முட்டின உடனே அவர் பயந்து டக்கு டக்குன்னு மேலே ஏறி வந்துடுறாரு. அவர் ஏறி வந்த வேகத்தில் அவர் பேண்ட்டும் கிழிஞ்சு போயிடுது. ஓகே, realizing his pants being torn, he sat on the road with a thump. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மேலே ஏறி வந்து ரொம்ப டயர்டாக அவர் பேண்ட் கிழிஞ்சிருச்சு இல்லைங்களா, ஸோ அந்த வருத்தத்திலே அவர் உட்காந்துருக்காரு. Okay, next. Her brother approached her and commented that she looked such a sight on top of that cow. He started laughing and asked her whether she was all right. ஓகே, அவர் பிரதர் பார்த்துட்டு ஓடி வந்து என்ன வந்து பார்க்குறாரு, கவு ஒரு இடத்துல இருக்குது, இவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. வந்து பார்த்துட்டு சவிதாவை பார்த்து அந்த பிரதர் சிரிக்கிறாரு. யார்? சவிதாவோட தம்பி பிரதர் பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ சிரிச்சுட்டு நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஒன்றும் ஆகலையே, வெதர் ஷி வாஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்கிறாரு. ஷி டிட் நாட் வாண்ட் டு அட்மிட் டு ஹர் பிரதர் தட் ஷி வாஸ் ஃப்ரைட்டன்ட், ஸோ ஷி அரகென்ட்லி டோல்ட் ஹிம் தட் ஷி வாஸ் ஆல் ரைட். ஓகே, சவிதா என்ன நினைக்கிறாங்க, நம்ம பயந்து போனதை நம்ம இவன்கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னால் இவன் சிரிச்சுக்கிட்டு நம்ம அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த டண்டாரம் அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணி நம்மளை இன்சல்ட் பண்ணிடுவான். ஸோ நம்ம அதை சொல்லக்கூடாது அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு அரகெண்ட்டாக எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷி வாஸ் டோல்ட். ஓகே, just then her brother saw one of the horse riders coming towards them with a threatening look, and there was also a man to whom the cow belonged coming behind him. So they thought that it would be safe if both of them moved fast from that place. ஸோ அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் கழித்து அவர் தம்பி பார்க்குறாரு. her brother saw அந்த ஹார்ஸ் ரைடரில் யாரோ ஒரு ரைடர் வராரு. எப்படி வராரு, அவங்கள நோக்கி அவங்கள பார்த்துக்கிட்டே வராரு. இந்த பசங்க தானே பண்ணாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கூடவே இன்னொருத்தரும் வராரு. யாருன்னா அந்த கவ், அந்த கவ்வோட உரிமையாளர், ஓனர், அவரும் வராரு. ஏன்னா அந்த கவ்வை தானே ஃபஸ்ட்டு போய் அந்த குழியில் விழுந்துச்சு. ஸோ அதனால அந்த கவ்வோட ஓனரும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே வராங்க. யார்? அந்த ஹார்ஸ் ரைடரும் அந்த கவ்வோட ஓனரும் ரெண்டு பேரும் இவங்களை பார்த்துட்டு த்ரெட்டனிங் லுக்னா அவங்கள திட்டுறதுக்காக கோவத்தோட வருவாங்களே, இந்த பசங்க தானே எல்லாத்தையும் பண்ணிச்சுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வராங்க. அதை பார்த்தோன்னே இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இங்கே இருந்தால் வந்து நமக்கு பிரச்சனை தான், ஸோ நம்ம இங்கேருந்து உடனே மூவ் ஆகிடலாம், இங்கேருந்து போயிடலாம், எவ்வளோ வேகமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லைனா அதர்வைஸ் தே வுட் பி called in for a lot of explanation. Both got into the cycles and moved away fast as they did not want to add another unpleasant episode to the morning event. ஸோ அவங்க என்ன ஆகுது, நம்ம எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போயிடணும், அவங்க ரெண்டு பேரும் நம்மளை பார்த்துட்டு தான் வராங்க, எங்களை நோக்கி தான் வராங்க. ஸோ இங்கே இருந்தோம் அப்படின்னா அவங்க நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளை பற்றி கேட்பாங்க, ஏன் இதை பண்ணி நாங்கள் சொல்ல வேண்டியது நிறைய சுச்சுவேஷனுக்கு நம்ம ஆளாயிடுவோம். ஸோ நம்ம அங்கேருந்து உடனே மூவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட் முடியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து மூவ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் they did not want to add another unpleasant episode. அந்த நல்ல மார்னிங் வந்து நாங்கள் ஆல்ரெடி இவ்வளோ தூரம் கெடுத்துட்டோம், இன்னொரு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி இப்படி போனால் பேரண்ட்ஸ் வரைக்கும் போயிடும், அங்கே வந்து ஒரு பெரிய சண்டையாக நடக்கும். ஸோ இன்னொரு விஷயத்தை நம்ம இதுலேருந்து ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேருந்து மூவ் ஆகிடலாம் அப்படி சொல்லி அந்த சவிதாவும் அவங்களோட பிரதரும் உடனே அந்த இடத்த விட்டு அவங்க சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு உடனே மூவ் ஆகிடுறாங்க. திஸ் இஸ் திஸ் ஸ்டோரி ஆஃப் திஸ் ப்ரோஸ். ஓகேம்மா, இதுதான் இந்த ப்ரோஸோட கதை. I hope you all understand this prose. Thanks for watching. We will see in the next class. Thank you.